எங்கெல்லாம் பிஜேபி அதிகமான ஓட்ஸ் வாங்கியிருக்கோ அந்த பூத்து பூரா ஃபேக் ஓட்ஸ், அவ்வளோ ஃபேக் ஓட்ஸ் இருக்கு. கரெக்டாக அந்த ஃபேக் ஓட்ஸும் இதுவும் மேட்ச் ஆகுது. தமிழ்நாட்டிலேயே இங்கே வந்து தாவேக்காவா திமுகவா இதுவா அதுவா இந்த கூட்டணியா அந்த கூட்டணியான்னு தான் மீடியாவில் 95% ஆஃப் த டைம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ரியல் சண்டை இந்த எந்த கட்சிகளுக்கும் கிடையாது. ரியல் சண்டை உண்மையான வாக்காளர்களுக்கும் பாஜகவுக்கும் தான். அப்போது கண்ணா பின்னான்னு சேர்த்துருக்காங்க. இதை வந்து பல எலெக்ஷனுக்கு முன்னாடி சேர்த்துருக்காங்க. லைக் 25ல் சேர்த்துருக்காங்க, 24ல் சேர்த்துருக்காங்க, 21ல் சேர்த்துருக்காங்க, இஷ்டத்துக்கு சேர்த்துருக்காங்க. கண்ணா பின்னான்னு ரிமூவும் பண்ணியிருக்காங்க. 2019ல் பார்த்தீங்கன்னா 2,28,00,000 வாக்குகள் வந்து இந்தியா கூட்டணிக்கு விழுந்திருக்கு. 2021ல் 2 கோடி தான் விழுந்திருக்கு இல்லையா? ஸோ ரியல் ஓட்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதும் ஃபேக் ஓட்டர்ஸை சேர்க்குறதும் இப்போ உச்சபட்சமாக எஸ்ஐஆரில் 97 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இப்போது 2 கோடி வாக்கு தான் இந்தியா கூட்டணிக்கான ஓட்டே இவங்க விட்டு வச்சிருக்கிறாங்க. ஓகே, இந்த 2 கோடிலையும் உங்களுக்கு 97 லட்சத்தை ரிமூவ் பண்ணிட்டா இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இவங்களும் போயிருப்பாங்களே அவங்களும் போயிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த எஸ்ஐஆர் டிராஃப்டை எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பூத் நம்பர் 1 எடுத்து பார்த்தோன்னா ஒரு வீட்டில் 80 வாக்காளர்கள் இருக்கிற மாதிரி காமிக்குது எஸ்ஐஆர் டிராஃப்டில். ஸோ நான் என்ன கேட்குறேன், இந்த ஒரு வீட்டில் 80 பேர் இருக்கிறதா சொல்கிறீங்களே, இவங்களுக்கு எங்கே பார்த்து நீங்கள் படிவத்தை கொடுத்தீங்க? எஸ்ஐஆர் படிவத்தில் அந்த அட்ரஸ் தான் பிரிண்ட் ஆகி உங்களுக்கு வந்து 80 பேருக்கு இருந்துச்சா? அப்படி தான் கொண்டு போய் கொடுத்தீங்களா? அவங்க அதை ஃபில் பண்ணி தான் உங்கள்கிட்ட கொடுத்தாங்களா? 10 பேருக்கு மேலே ஒரே வீட்டில் இருந்தால் நீங்கள் நேரில் போய் வெரிஃபை பண்ணணுமே, வெரிஃபை பண்ணிங்களா? வெரிஃபை பண்ணும்போது அவங்க அத்தனை பேருக்கும் அந்த அட்ரஸில் தான் அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு, ஏஜ் ப்ரூஃபு எல்லாம் அங்கே தான் வச்சு கொடுத்தாங்களா? என்ன கதை? ஒரு வீட்டில் 80 பேர், ஒரு வீட்டில் 50 பேர், ஒரு வீட்டில் 27 பேர், 37 பேர் இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்டோட லட்சணம் இவ்வளோ மோசமாக இருக்கே. அப்போ நீங்கள் போலி வாக்காளர்களை பத்திரமா வச்சுட்டு உண்மையான வாக்காளர்களை தானே நீக்கியிருக்கீங்க இல்லையா? ஸோ 1 கோடி வாக்காளர்கள் வந்து ஏடிஎம்கேக்கு 2024ல் போட்டிருக்காங்களாம். இதுக்கு பிஜேபிக்கு வந்து 80 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இப்போ இவங்க 2 பேர் கூட்டணி வச்சுட்டாங்க. அப்போ 1 கோடியே 80 லட்சம். இதில் நான் சொல்கிறேன் மினிமம் 50% ஃபேக் ஓட்டர்ஸ். பிஜேபிக்கு விழுந்ததில் 80-90% வரைக்கும் ஃபேக் ஓட்ஸ் இருக்குது. அப்போது இவ்வளோ ஃபேக் ஓட்ஸை வச்சு நீங்கள் இவ்வளோ மேனிப்புலேட் பண்ணி 97 லட்சம் ரியல் ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணி இங்கே 2026ல் பிஜேபி ஏடிஎம்கே ஆட்சியை பிடிக்க ட்ரை பண்ணுதா? ஓட்டு திருட்டு வழியாக, எலெக்ஷன் கமிஷனுடைய ஒத்துழைப்பு வழியாக. ஸோ எலெக்ஷன் கமிஷன் மேலே தான் நம்ம எல்லாருமே இந்த மிக முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. இல்லை, இந்த கேள்வியை தான் கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பே ஐயநாதன், பொன்ராஜ் சார், அப்துல் கலாம் சார், டப்பியவன் இவங்க 2 பேரும் இந்த விஷயம் குறித்து தொடர்ந்து பேசினாங்க. இவிஎம் மிஷின், மின்னணு வாக்குப்பதிவை மாற்றுங்கலேருந்து அந்த சிப்பு மாற்றுறதுலாம் எவ்வளோ எளிமையாக பண்ணலாம். இவிஎம் மிஷின் அந்த யார்கிட்டருந்து வாங்குறீங்களோ அவனே பிஜேபிக்காரன். இது எல்லாத்தையும் ஐயநாதன் சார் புத்தகமாக போட்டாங்க, பொன்ராஜ் சார் போன்றவர்களாக பேசினாங்க. ஸோ இவங்க எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இவிஎம் பற்றி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த வீட்டோட கதவை உடைக்க முடியுமா? உடைக்க முடியும். இந்த கதவு வந்து அந்த வீட்டில் உடைச்சிருக்காங்க இதே மாதிரி கதவை, அந்த வீட்டில் உடைச்சிருக்காங்க இதே மாதிரி கதவை, இங்கே பாருங்கள் இதே மாதிரி கதவை நான் உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படின்னு இந்த டோரை உடைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஃப்ராடு பண்ணலாம்னு சொல்கிறதுனாலேயே ஃப்ராடு பண்ணுறது வந்து ஒரு ப்ரூஃப் கிடையாது இல்லையா? எந்த ஒரு லாவும் எந்த கோர்ட்டோ எதுவுமே அப்படி அனுமதிக்காது. ஸோ நம்ம சொல்லலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது. அதனால தான் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் என்ன ஆர்கிடெக்சர் வச்சுருக்கிறீங்க, உங்களுடைய இவிஎம் மிஷினில் என்ன ஆர்கிடெக்சர் வச்சுருக்கீங்க, அது ஹவு இட் ஃபங்க்ஷன்னு எங்களுக்கு காமிங்க, அது உள்ள என்ன சாஃப்ட்வேரோ ஹார்ட்வேரோ என்ன இருக்குது, ஹவு இட் ஃபங்க்ஷன்ஸுங்கிறத நீங்கள் ஓப்பனாக வைங்க, எங்களுக்கு காமிங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை அவங்க தரமாட்டேங்கிறாங்க. விவிபேட்டை 100% எண்ணுங்கன்னா எண்ண மாட்டேங்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை காமிங்கன்னு சொல்ல காமிக்க மாட்டேங்கிறாங்க.
ஸோ அவங்க இப்போ 2 விஷயம் சார். ஒன்று வந்து வாக்காளர் பட்டியல், இன்னொன்று அந்த வாக்கு ஆக்சுவலாக வந்து விழுறது. இந்த 2 விஷயம் இருக்குது. இப்போ வாக்காளர் பட்டியலில் 100% சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நம்ம நிரூபிச்சிட்டோம். ஓகே, இப்போது இதை பொறுத்த வரைக்கும் அவன் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கல, ஃபார்ம் 17C பப்ளிக்காக வைக்க மாட்டேங்கிறான், 100% விவிபேட் எண்ண மாட்டேங்கிறான், ஸ்ட்ராங் ரூமில் 99% சார்ஜோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் நிறையா கோளாறுகள் வந்து இருக்குது. அப்போது எதுக்கு இருட்டு தேவைப்படுது? ஒரு திருடனுக்கு தான் இருட்டு தேவைப்படுது இல்லையா? ஏன் உனக்கு சிசிடிவி வெளிச்சம் பிடிக்கல? நீ வந்து திருட்டுத்தனம் பண்ணுறியா அங்கே இல்லையா? ஸோ இந்த ஆக்சுவலாக எப்படி வந்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது வந்து அவங்க ஃபேக் ஓட்டர்ஸை வச்சு வந்து ஆட்களை வச்சு போடுறாங்களா? இவங்க பண்ணுற ஸ்கேலில் அவ்வளோ நிறைய பேரை கொண்டு வந்து அங்கே பண்ண வைக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து காங்கிரஸோட, டிஎம்கேவோட, விசிகேவோட, பிஎல்ஏஸு எல்லாமே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவ்வளோ பேர் போலி ஆட்களை வச்சு நீ அங்கே ஃபிசிக்கலாக ஓட்டு போடுறது வந்து நீங்கள் பண்ணுற ஸ்கேலில் இந்த அளவில் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த இவிஎம் மிஷின்குள்ளவே நீங்கள் எதனா ஃப்ராட் பண்ணியிருக்கலாம், அல்லது அதை ஸ்ட்ராங் ரூமில் வச்சுருக்கீங்க அங்கே வச்சு ஃப்ராட் பண்ணலாம், அல்லது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுட்டேஜ்லாம் கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன். திருடன் வீட்டுக்கு வந்திருக்கிறான், பொருளை காணோம், கதவு உடஞ்சி கிடக்குது, இதெல்லாம் வச்சு இங்கே திருட்டு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் ஆக்சுவலாக அவன் இடது கையில் எடுத்தானா வலது கையில் எடுத்தானாங்கிறது தெரியலை. அந்த அளவில் தான் நம்ம சொல்ல முடியுது. ஆனால் இந்த வாக்காளர் பட்டியலில் 100% இது போலி வாக்காளர். எப்பிக் ஐடி ஒன்றும் கிடையாது, ஓட்டர் ஐடி அது எங்கேயாவது 2 இடத்துல வரலாமாங்க உலகத்தில் எந்த எலெக்ஷன் தான் நடக்குது எங்கேயாவது அப்படி அது டூப்ளிகேட் ஆகலாமா? பீகாரில் எஸ்ஐஆர் முடிஞ்சு இறுதி வாக்காளர் பட்டியலில் இவங்களுக்கு டூப்ளிகேட் ஓட்ஸ் மட்டும் 59 லட்சத்துக்கும் மேலே டூப்ளிகேட் ஓட்டர்ஸ். ஸோ அதை போயிட்டு இதில் பிரசாந்த் பூஷன் போன்ற பெரிய அதுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள், பிரசாந்த் பூஷன் போன்ற வழக்கறிஞர்கள் அவங்க போயிட்டு கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டில், இவ்வளவு டூப்ளிகேட்ஸ் இருக்குது, ஏன் வந்து டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு ஒரு சாஃப்ட்வேர் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்குதே இந்த எலெக்ஷன் கமிஷன், ஒரு கிளிக் ஆஃப் த பட்டனில் வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணலாமே, ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நீதிமன்றம் என்ன பண்ணணும்? என்னது இவ்வளவு டூப்ளிகேட் ஓட்ஸ் இருக்கா, இதை வச்சு நீ ஒரு எலெக்ஷன் நடத்துனியா, இதுக்கு நீ இது ரிசல்ட் வேறு டிக்ளேர் பண்ணியா, எல்லாத்தையும் கலை. ஆமாம், நான் வந்து இதை வந்து செல்லாதுன்னு அறிவிக்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு குழு போடுது, அந்த குழுவுடைய கண்காணிப்பில் இந்த இடத்துல வந்து வாக்காளர் பட்டியலை சரி பண்ணி நீங்கள் வந்து ஒழுங்காக எலெக்ஷனை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஒரு சரியான நீதிமன்றம் என்றால் நீங்கள் நீதியே படிக்க வேணாங்க, சாதாரண ஒரு ஆளுகிட்ட கொண்டு போய் நீங்கள் நீதிபதியாக இன்றைக்கி உட்காத்தி வச்சிங்கன்னா கூட இதில் என்னப்பா நியாயம் அப்படின்னு கேட்டால், என்னது 59 லட்சம் பேர் டூப்ளிகேட்ஸை வச்சுக்கிட்டு நீ எலெக்ஷன் நடத்தியிருக்க, இதெல்லாம் செல்லாது, என் கண் பார்வையில் நீ திருப்பி நடத்து இப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை சொல்ல மாட்டேங்குது நீதிமன்றம். அது என்ன பண்ணுது? டைமை தான் இழுத்துக்கிட்டே போகுது. எல்லா ஊர்லேயும் எஸ்ஐஆர் நடந்து முடிகிற வரைக்கும் சும்மானா டைமை இழுத்துக்கிட்டே வருது. ஸோ அப்போ அது என்ன பண்ணுதுனாக்கா, ஓ அப்படியா, ஏன் நீ டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஏன் அப்ளை பண்ணல சொல்லு அப்படின்னு கேட்குது. அவன் உடனே அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு போயிட்டு அவன் வந்து ஒரு பதில் சொல்கிறான். எலெக்ஷன் கமிஷன் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு சொன்னால், இல்லை நாங்கள் டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வச்சுருந்தோம் மைலார்ட், அது சரியாக ஒர்க் ஆகலைங்க, அதனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணலை, 2023 இருந்து நடந்த எந்த எலெக்ஷன்லேயும் நாங்கள் டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரையே யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம்.